ஒரு 10 டேஸே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. டெட் கண்டிஷன் ஃபோனை கூட அதை என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணி கொடுத்தது S7 டெக்னாலஜி தான். இப்போ ஒரு கடை வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இது வந்திருக்கு, மோட்டிவேஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஹலோ, வெல்கம் டு S7 டெக்னாலஜி. என்னோட பேர் முகமது ஃபைசல். நான் வந்து பி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து மொபைல் சர்வீஸ் தான். ஏன்னா லாக்டவுனில் நான் முடித்த கோர்ஸ் வந்து லாக்டவுனில் முடிச்சிருந்தேன். அதனால் மேக்ஸிமம் ஃப்யூச்சர் இதாக இருக்கனால என்னால் அந்த ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. இப்போ மொபைல் சர்வீஸ்னால நான் மொபைல் ரிலேட்டடான படிக்க வந்தேன். நான் வந்து கோயம்புத்தூரில் ட்ரை பண்ணேன். மேக்ஸிமம் இங்கே அவ்வளோ தூரம் போய் படிக்க முடியாத காரணத்தினால நான் மதுரைக்குள்ளே எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தேன். அப்போ நான் பார்க்கும்போது எனக்கு S7 டெக்னாலஜி நியர்பையாக இருந்துச்சு, கடைச்சந்தில் இருந்துச்சு. ஸோ இங்கே ட்ரை பண்ணேன். ஆக்சுவலாக நான் யூடியூப்பில் ஸ்க்ரால் பண்ணிட்டு இருக்கும்போது சடனாக வந்தது தான் S7 டெக்னாலஜி. எனக்கு இங்கே நியர்பையில் இது கொஞ்சம் அஃபோர்டபுளாகவும் கொஞ்சம் டீச்சிங்கும் பெட்டராக இருந்துச்சு. கூகுள் ரிவ்யூஸ் செக் பண்ணேன், அதுவும் பெட்டராகவே இருந்துச்சு. ஸோ நான் இதை சூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக வந்து நான் டேரெக்டாகவே விசிட் பண்ணி பார்த்தேன். ஏன்னா நம்ம ஒரு இடத்துல போய் ஜாயின் பண்ணோம்னா அதோட பேக்ரவுண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணிட்டு தான் நம்ம உள்ளே என்ட்ரு ஆகணும். ஸோ இங்கே நான் நேராக வந்தேன், கால் பண்ணேன், கால் அப்ரோச் பண்ணாங்க. இமீடியட்டாக நான் நேராக வந்து சைட் விசிட் பண்ணேன். எனக்கு கொஞ்சம் இது எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததில் பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டேவே ஜாயின் பண்ணி ஒரு 10 டேஸே எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சிச்சு. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஒரு மொபைலை ஆக்சஸ் பண்ணுறது, ஹேண்டில் பண்ணுறது எல்லாமே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஸோ நான் எனக்கு கொஞ்சம் எனக்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு சொல்லி கொஞ்சம் இதாகிடுச்சு. ஃபஸ்ட் டே கிளாஸ் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு. எனக்கு ஃபஸ்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே நீட்டாக அப்ரோச் இது பண்ணாங்க. ஏன்னா ஒரு நார்மலாக எனக்கு மேக்ஸிமம் எனக்கு முன்னாடியே எனக்கு எல்லாமே தெரியும். இருந்தாலுமே அது தெரிஞ்சாலுமே பேசிக்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் லெவலாக என்னென்ன டூல்ஸ் இருக்குது, என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதெல்லாமே ஸ்டார்டிங்லேயே இது பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக எந்த ஒரு இங்கே இருக்க ஸ்டாஃப்ஸ்லாம் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவே இது பண்ணுறாங்க. எப்படின்னா நம்ம ஏதாச்சும் டவுட்ஸ்னா ஏதாவது போர்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் பண்ணிட்டாலோ இஷ்யூ பண்ணிட்டாலோ உடனே எந்த ஒரு இது பண்ணாமல் எல்லாத்தையுமே பெட்டராக ட்ரை பண்ணி நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி அதை இது பண்ணுறாங்க. ஸோ வந்து அந்த ஃப்ரெண்ட்லி அப்ரோச்சு டீச்சிங் லெவலில் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருச்சு. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு சுத்தமாக அந்த போர்டு ஒர்க்கே சுத்தமாக தெரியாது. மல்டிமீட்டரில் என்ன லெவலில் வைக்கணும் எதுவுமே அந்தளவுக்கு சுத்தமாக தெரியாது. ஆனால் பட் இப்போது ஒரு டெட் கண்டிஷன் ஃபோனை கூட அதை என்னன்னு சொல்லி அனலைஸ் பண்ணுற அளவுக்கு நாலேஜை கெயின் பண்ணி கொடுத்தது S7 டெக்னாலஜி தான். அப்போ இருந்தே ஒரு கடை வைக்கலான்ற ஒரு இதில் தான் இருந்தேன். பட் ஒரு பேசிக் நாலேஜ் இல்லாதனால S7ல் வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ ஒரு கடை வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் இது வந்திருக்கு, மோட்டிவேஷன் வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கடை வைக்கிற அளவுக்கு ட்ரெயின் ஆகிட்டு இன்னும் ஒரு 10 டேஸ் 15 டேஸ் வந்து வெளியே எங்கேயாச்சும் வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கடை வைக்கிற மாதிரி ஒரு ஐடியாவில் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. இதோட அட்வான்ஸ் லெவல்னால் இன்னும் கொஞ்சம் இதாக இது பண்ணுறாங்க. சிப் லெவலில் பெட்டராக பண்ணுறாங்க. சிப் லெவலில் நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, நல்லா ஃப்ரெண்ட்லியாக சொல்லித்தராங்க. ஸோ அது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுங்கள், உங்களுக்கு பெட்டராக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச்.